Hello everyone, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது another day in my life. And இன்னைக்குள்ள டே என்னன்னு பாத்தீங்கன்னா பக்தி பயமா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னன்னா நான் ஆபீஸ் போறேன், பிஜி போக போறோம். ஸோ பிஜியில் தான் போய் ஸ்டே பண்ண போறேன்னு ஸோ அதனால தான் இந்த கெட் ரெடி அண்ட் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சாமி இந்த 3 நாள் நல்லபடியாக இருக்கணும், எந்த ஒரு தொந்தரவும் சச்சரவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ சொல்ல இல்லை, தொல்லை தொந்தரவு சச்சரவு பிரச்சனை இது இருக்கக்கூடாது. நான் இப்போது திருவனந்தபுரம் போகிறோம், கேரளா நம் நாடு. ஏன்னா நான் அங்கே தான் 3 நாளைக்கு மேலே இருக்கிறேன்னு ஸோ அதனால் அதுவும் நம் நாடு தான். ஸோ அந்த நம் நாட்டுக்கு போயிட்டு லுலு மாலில் கொஞ்சம் ஷாப்பிங் இருக்குது சாருக்கு. ஸோ அந்த ஷாப்பிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆஃபீஸில் போய் நல்ல பிள்ளையாக வேலை பார்க்கணும், ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் பிஜியில் தான் ஸ்டே பண்ண போகிறேன். 3 days கழிச்சு தான் வீட்டுக்கு வருவேன். அண்ட் அந்த டைமில் என்னால் vlog எடுக்க முடியல அன்ஃபார்ச்சுனேட்லி. ஏன்னா பிஜி ரூம் வந்து ரொம்ப சின்ன ரூம், நம்ம கூட இன்னொருத்தங்க ரூம் ஷேர் பண்ண முடியல. அவங்க ப்ரைவசி வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். வீட்டில் 2 பேர் பேச தான் செய்கிறாங்க, நார்மலாக தான் பேசுகிறாங்க, கத்தி கத்தி பேசுகிறாங்க. நான் என்ன பேசுகிறேங்கிறது எனக்கே மறந்து போச்சு இவங்க 2 பேர் கத்தி கத்தி பேசுகிறதில்ல. எனிவே கிளம்பி நான் காரில் தான் போகிறோம். இன்றைக்கி காரில் என்னை போய் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ரிட்டன் வந்துடுவாங்க. எனக்கு இன்றைக்கி பிஜிக்கு திங்ஸ் கொஞ்சம் ஹெவியாக நான் கேரி பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் பெட்ஷீட்ஸ் அண்ட் பில்லோ கவர்ஸ் அதெல்லாம் கேரி பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ஹெவி தான் லக்கேஜ், அதை பிளான் பண்ணி தான் கிளம்பிட்டுருக்கேன். ஸோ யா போயிட்டு ட்ராவலில் ஆன் த வேலை நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். பாய் பாய். ட்ராவல் டைமில் ஒரு சின்ன பிரேக்குக்காக வந்தோம். பார்க்க எம்மியாக இருக்குது எல்லாமே. என்னம்மா வாங்குறீங்க? இது சாண்ட்விச், ஓகே. இது வடையெல்லாம் இருக்குது. Oh God, super on our tree. Nice. Such a huge tree. அழகா இருக்கு. Merry Christmas and Santa bells, snow எல்லாம் அழகா இருக்கு. கிறிஸ்மஸ் ட்ரீ கிட்ட நின்று vlog எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ அடுத்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஜோடியா தான் போகிறோம். ஸோ அங்கே போய் ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மீட் பண்ணுறேன். பியூட்டிஃபுல்லாக இருக்குது டெக்கரேஷன் கிறிஸ்மஸ்க்கு. இது வச்சுருங்க தான். எது எடுக்கன்னு தெரியல, அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு. I think this looks good.
இதெல்லாம் சாப்பிட்டா 10 நாள்ல வெயிட் வேற மாதிரி போயிடும். ஜஸ்ட் பார்க்கணும், கிளம்பிடணும். அந்த கிரேப் எடுத்து வரேன். என்ன கிரேப் எங்க இருக்கு? எடுத்துட்டு வரேன். நீ பில்லிங் போன. பில்லிங் போகவா? ஜோடியா வந்திருக்கோம் அடுத்து அவங்களுக்கு ஷாப் பண்றதுக்காக. பயங்கர ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு பார்த்துட்டு இருக்க எதுவும் பிடிச்ச மாதிரி இல்லை. மோஸ்ட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் வீக் வந்து பார்க்கலாம். நத்திங் மச் டு டூ டுடே. அவங்களுக்குள்ளது பில் பண்ணிட்டு கிளம்புவோம். இந்த வெட் வைப்ஸ் தான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அண்ட் பிடிச்சிருந்தது. நாட் இப்போ நான் ஷாப் பண்ணுற மூடில் எல்லாம் இருந்தாலும் நீதி வாங்கலை. பாக்கெட் பர்ஃப்யூம்ஸ். இந்த பேக் ஃபுல்லாக அவங்களுக்கு ஷாப்பிங் பண்ணியிருக்கு. இங்கே தான் லன்ச் பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்குறோம். அங்கே என்கொயரி பண்ண போயிருக்காங்க. ஸோ போயிட்டு வந்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா வில் கோ அண்ட் ஹேவ் அவர் லன்ச் இன் பார்பிக்யூ நேஷன். சாப்பிட்டு நீதி டயர்ட் ஆகிட்டேன். அண்ட் இங்கே ஒரு கொப்தா கறி இருந்தது, பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. நானோட சாப்பிட முடியல. ஸோ குட். என்ன எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க? ஜாமுன் அண்ட் பால் பாயசம். அண்ட் எனக்கு இங்கே பானிபூரி இருக்குது. அண்ட் மெயின் கோர்ஸ் முடிஞ்சுது. இதோட சைடில் வச்சிட வேண்டியது. And we'll enjoy பானிபூரி. பானிபூரி முடிஞ்சு அந்த குலாப் ஜாமுன் எடுத்து சாப்பிடலாம். பட் அவங்க வரட்டும். நல்லா இருக்கா? இதுதான் பார்க்க அழகா இருக்கு. பார்க்குறது நம்மளுக்கு வயர் ஃபுல்லாகிடுச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? பவுல் தேடிட்டு இருக்கேன். சின்ன பவுல் இங்கே இருக்கும். பவுலுக்காக வெயிட்டிங். பாயசம் வேண்டாம். ஸ்வீட்டாக இருக்குது ஃபுல்லாக சுற்றி. தேங்க்யூ. அப்பா சாப்பிட்டு டயர்ட் ஆகுறது இதுதான் பயங்கரம். லாஸ்ட்டில் இப்போ ஐஸ்கிரீம் போயிட்டுருக்கு.
அண்ட் ஐஸ்கிரீம்லேயும் சாக்லேட் அண்ட் ஸ்ட்ராபெரி மிக்ஸ் ஆகி போயிட்டுருக்கு. சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா நல்லா சாப்பிடணும். அது சொல்லியே ரொம்ப சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். கில்ட்டியாக தான் இருக்குது சாப்பிட்றோமேன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சு டயர்டில் உட்காந்துருக்கேன். ஸ்கூல்லேருந்து கிட்ஸை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் நடக்க முடியல. நடந்து லூலு ஃபேஷன் கிட்ட வந்து பேக் கலெக்ட் பண்ணுறோம். ஏன்னா மார்னிங்கில் கொஞ்சமாக ஷாப்பிங் பண்ணியிருந்தோம், அதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு இப்போ லன்ச் முடிச்சுட்டு கிளம்புறோம். அண்ட் சுற்றி இந்த செலெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்ஸ் தான் இருக்குது. ஹலோ எவ்ரிவன், ஐம் பேக். ஸோ இன்றைக்கி ரொம்ப பிஸியான டே. சாப்பிட்ட சாப்பாடு என்னால் ஆனஸ்ட்லி சொல்லணும்னா முடியல. ஆஃபீஸில் போய் ஒரு 4-5 பாட்டில் தண்ணியை பக்கத்தில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு அப்புறம் தான் ஐ ஃபெல்ட் ஓகே. அண்ட் இப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் டின்னர் சாப்பிடல. நான் மட்டும் எனக்கு டின்னர் சாப்பிட்டுருந்தா என்ன மாதிரி ஒரு பர்சனை பார்த்துருக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ ஐம் டூ ஃபுல் இப்போவும். அண்ட் இது புது பேக்ரவுண்டாக இருக்குன்னு பார்க்குறீங்க. எஸ், நான் பிஜியில் தான் இருக்கேன். பிஜியில் ஃபேன் இல்லாமல் 5 நிமிஷத்துக்கு மேலே இருக்க முடியாது. ஸோ நான் vlog சீக்கிரமாக எடுக்கணும். அண்ட் அவங்க என்னை விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. நான் ஆஃபீஸ் போனேன். ஆஃபீஸில் இருந்து கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணிவிட்டு சொன்ன மாதிரி அந்த 5 பாட்டில் தண்ணியை குடிச்சிட்டு அண்ட் மேஜர்லி என்னென்ன ஒர்க்கில் இருந்து அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் பேஜுக்கு வந்திருக்கேன். ஸோ லேப்டாப் பேக் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இப்போது டின்னர் எதுவும் பண்ண போகிறதில்ல. குயிக்லி ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு லாகின் பண்ண தான் போகிறேன். என்ன ஒர்க் இருக்குது, ஒரு 11-11:30 வரைக்கும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெஸ்ட் எடுக்கணும். அண்ட் ஸோ இதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை. பிகாஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஐ ஸ்டார்டட் ஸ்வெட்டிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பை.